இன்னைக்கு நாம டிராக்டர்ல ஹவர்ஸ் மீட்டர் பொருத்திருக்கிறாங்க. விவசாய இயந்திரங்கள் டிராக்டரு, ஜேசிபி, ஹிட்டாச்சி இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் ஹவர்ஸ் மீட்டர் பொருத்திருக்கிறாங்க. அந்த ஹவர்ஸ் மீட்டருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம டிராக்டர் ஓனர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோங்க. நம்ம அவரிடம் மேலும் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா உங்க பேர் என்னங்கண்ணா? என் பேர் வெங்கடாச்சலங்கண்ணா. கூப்பிடுறது ரவின்னு கூப்பிடுவாங்க. ரவின்னு கூப்பிடுவாங்கண்ணா. அண்ணா உங்க டிராக்டர்ல ஹவர்ஸ் மீட்டர் இருக்குதுங்கண்ணா, அதை பற்றி பார்க்க தாங்கண்ணா வந்தோம். நீங்க அந்த மீட்டர் வச்சு எவ்வளவு நாள் ஆகுதுங்கண்ணா? மீட்டர் வச்சு ஒரு 2 மாசம் இருக்குங்க. முன்னாடியே சொன்னாங்க, பட் அப்ப தேவையில்லைன்னு நினைச்சேன். சரிங்கண்ணா. என்னோட ஃபியூச்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேவைப்பட்டுச்சுன்னு வச்சிருக்கேன். இப்ப அது நல்லாவே நல்லதுதாங்கண்ணா. நல்லதாங்கண்ணா, இருக்கிற வரைக்கும் நல்லதுதாங்கண்ணா. ஏன்னா ஒரு காட்டுல போய் ஏதாவது வண்டி கம்ப்ளைண்ட் நிறுத்துறோம்னு வச்சுங்களேன், சரிங்கண்ணா, வந்து நம்ம டைம் பார்த்து நோட் பண்ண மாட்டோம் எவ்வளவு நேரம் நிக்குதுன்னு. ஓகேங்க. என்ன கம்ப்ளைண்டோ அதை தான் பார்ப்போம். இது அப்படி கிடையாது. இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு டோட்டலா வந்து கட் ஆயிரும். ஓ, இப்போ இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டாவே ஹவர்ஸ் மீட்டர் கட் ஆயிருங்க. கட் ஆயிரும். மறுபடியும் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் ஹவர்ஸ் மீட்டர் ஓடாது. மறுபடியும் நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்றோமோ அப்ப அவர் கவுண்ட் ஆகும். அப்ப 1 மணி நேரம் இப்போ 1 மணி நேரம் ஓடிட்டு இருக்கிற காட்டுல ஒரு 10 நிமிஷம் வண்டி நின்னுச்சு அப்படின்னா கூட அந்த 10 நிமிஷம் நம்ம கணக்குல வராதுங்கண்ணா. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது கணக்குல வருங்கண்ணா. ஆனா அந்த மீட்டர் காமிக்கிறீங்களா? நான் இங்க தான் இருக்கேன். சொல்லுங்கண்ணா. மீட்டர் இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது வந்து டோட்டலா வண்டி ஆஃப்ல இருக்கும்போது சாவி ஆஃப்ல வந்து எல்லாமே ஆஃப்ல தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சாவி ஆன் பண்ணும்போது மீட்டர் ஆன் ஆகுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது வரைக்கும் ஓடி இருக்கிற ரீடிங் அங்க இருக்குங்க. சரிங்க. இப்ப நான் வண்டி ஆஃப்ல இருக்கு, அந்த ரீடிங் மட்டும் இருக்கும். சரிங்க. ஆனா வந்து இப்ப வந்து டைம் கவுண்ட் வராதுங்க. இதுவே வண்டி ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல கவுண்ட் மாறுங்கண்ணா. இருங்கண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா 3-1 இருக்குங்க. வண்டி ஆஃப்ல இருக்குது. ஓகேங்கண்ணா. ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. மீட்டர் கவுண்ட் ஓட ஆரம்பிச்சுன்னா ஆமாங்கண்ணா. அப்ப ஸ்டார்ட் பண்ணோடனே கவுண்டிங் ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் வண்டி ஆஃப் பிரச்சனை, நம்ம வண்டி ஆஃப் பண்ணுங்க. இன்ஜின் ஆஃப் ஆனோடனே கட் ஆயிருங்கண்ணா. டைம் கட் ஆயிருங்கண்ணா. நம்ம நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. 3:2:11 அப்படியே கட் ஆயிருச்சுங்கண்ணா. கட் ஆயிடுச்சுங்கண்ணா. மறுபடியும் வண்டி எப்ப ஸ்டார்ட் பண்றோமோ சாவி ஆஃப் பண்ற வரைக்கும் மீட்டர் ஆன்லயே இருக்குங்கண்ணா. ஓ சூப்பர். சாவி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மீட்டருமே ஆஃப் ஆயிருங்க 2 செகண்ட்ல. அது வரைக்கும். ஓ சரிங்க. இது வந்து இன்னொன்னு டோட்டல் அவர் இருக்குங்கண்ணா. நம்ம ஒரு தடவை சர்வீஸ் டைம் அப்ப நம்ம ரீசெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா 200 மணி நேரத்துக்கு சர்வீஸ்க்கு அதுக்கு இதுலயே டீடைல்ஸ் பாத்துக்கலாம், எத்தனை மணி நேரம் ஓடி இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்கண்ணா. அமௌண்ட்டுக்கு இந்த டேப்ல இதுல வந்துருங்கண்ணா. ஓ சரிங்கண்ணா. இதுல போயிட்டு செட்ல போயிட்டு இல்ல அமௌண்ட் எவ்வளவு வேணுமோ செட் பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி. ஓ இப்ப மணிக்கு 2000 ரூபாய் கட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி செட் பண்ணிருந்தீங்கன்னா வந்துருங்கண்ணா. ஹவர்ஸ் ஓட கவுண்ட் வந்துருங்கண்ணா. ஹவர்ஸ் என்ன ரேட்டு, எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு வந்துருங்க. சூப்பருங்கண்ணா. இப்ப பாருங்க 3 மணி நேரம் ஓடி இருக்குது, 6072 ரூபாய் பில்லு வந்திருக்குது. அது வந்து உடனே லைவ்ல காட்டிக்கிட்டே இருக்குது பாருங்க. இது வேணாம் அப்படின்னா நம்ம சாவி ஆஃப் பண்ணா அது மட்டும் கட் ஆயிருங்கண்ணா. அப்படியே கட் ஆயிருங்கண்ணா. வண்டி சாவி ஆன்ல இருந்து லைட் ஆன் ஆகும்னா மீட்டர் ஓடாதுங்கண்ணா. அதாங்கண்ணா. நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருக்குதுங்கண்ணா. ஏன்னா நிறைய டிரைவருக்கு சில பேருக்கு கணக்கு போடவும் தெரியாதுங்க. ஒரு சிலர் வந்து டைம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் பார்க்க தெரியாது. இதை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. ஆமாங்க. ஆஃப் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. இன்ஜின் ஸ்டார்ட் ஆனா மீட்டர் ஓடும். ஆமா, இன்ஜின் ஆஃப் ஆயிட்டா நின்றோம். பார்ட்டியும் யாருமே பயப்பட தேவையில்லை. வண்டி சும்மா நின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. 10 நிமிஷம் வண்டி நின்னுச்சு அதெல்லாம் போய் கழிக்கணும்னு எல்லாம் கேட்க தேவையில்லை. இதுலயே வந்துருங்க. ஆனா இப்ப ரோட் ரன்னிங் போது அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். டோட்டல் அவர் கொடுத்துருக்கறனால வண்டி ரோட் ரன்னிங்லுமே கவுண்டிங்ல தாங்க இருக்கும். அது ஏன்னா நமக்கு இன்ஜின் சர்வீஸ் கால்குலேஷன் பண்றதுனால ரன்னிங் அவருமே அந்த கால்குலேஷன்ல தான் வந்துரும். எனக்கு சர்வீஸ் டைம்ல இல்லைங்கண்ணா. இப்போ ஒரு கார்ட்ல போய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 0ல இருந்து ஓடணும் இல்லீங்களா? ரீசெட் பட்டன் அழுத்தினா ரீசெட் ஆயிருங்கண்ணா. ஓ ரீசெட்டுக்கு தனியா இருக்குது, டோட்டல் ஹவர்ஸ்க்கு தனியா இருக்குண்ணா. நீங்க ஒரு கார்ட் போனோம்னா ரீசெட் அழுத்திட்டீங்கன்னா 0ல இருந்து ஓட என்ன அமௌண்ட் செட் பண்ணிட்டு அது கணக்கு வந்துருங்கண்ணா. இப்போ ஓடிட்டு இருக்கு கார்டு பேலன்ஸ் இருக்குனால ரீசெட் அழுத்த முடியாது. வேணாம் பண்ண முடியும். ஓகேங்கண்ணா. ஓகே. ஆனா இந்த ஹவர்ஸ் மீட்டர் உங்களை பொறுத்த வரையும் பரவாயில்ல அப்படிதாங்கண்ணா? பரவாயில்லைங்கண்ணா. ஆனா இது நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்குனீங்க. அன்னைக்கு வாங்கும் போது என்ன விலைங்கண்ணா? வாங்கும் போது 1600 ரூபாங்கண்ணா. 1600 மீட்டர். சரிங்கண்ணா. இன்னைக்கு என்ன விலைங்கண்ணா? இன்னைக்கு அவங்க தாங்கண்ணா கேட்கணும். அவங்க மார்க்கெட் ரேட் அவங்க முன்ன பண்ண சொல்லுவாங்க. எனக்கு 1600 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அவங்க அடுத்தது எப்படி பிரைஸ் ரேட் ஏறி இருக்கா என்னன்னு நான் செக் பண்ணல. நமக்கு தேவைன்னு வாங்கும் போது கேட்டுக்க வேண்டியதாங்கண்ணா அதை பத்தி. ஓகேங்கண்ணா. ஆனா நீங்க வாங்கின அந்த கம்பெனி அட்ரஸ் தர முடியுமா? இருக்குங்கண்ணா, தரேங்கண்ணா. தாங்கண்ணா. இது அவங்களோட மீட்டர் கவருங்கண்ணா. மீட்டர் கவர் அப்படியே காட்டுங்கண்ணா. கவரை இதுலதான் பாக்ஸ் ஆகி வருதாங்க. இதுலதான் பாக்ஸ் ஆகி வருங்கண்ணா. சரிங்கண்ணா. அதுலயே உள்ள கனெக்ஷன் எப்படி கொடுக்குற டீடைல்ஸ் ஒரு அட்டை இருக்கும். ஓ அது அட்டை இருக்கும். விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வண்டியில வச்சிருந்து. ஓ சரிங்கண்ணா. அவங்க எழுதுங்க விசிட்டிங் கார்டுங்கண்ணா. விசிட்டிங் கார்டு இதுங்கண்ணா. அதாவது நாமக்கல் மாவட்டங்கண்ணா. இது நாமக்கல்ல திருச்செங்கோட்ல இருக்காங்க.
இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டோம்னா அவங்க பார்சல்லையும் அனுப்பிச்சிடுவாங்க, கொரியர்லயும் அனுப்பிச்சிடுறாங்க, நேர்ல போனாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓ சரிங்கண்ணா. லோக்கல்ல இருந்தா நேர்ல போய் வாங்கிக்கலாம். அதாங்கண்ணா. வெளியில இருந்தா கொரியர்ல அனுப்ப. இது கனெக்ஷன் பண்றது ஈஸியாங்க? ஈஸி தாங்கண்ணா. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஒரு டைரக்ட் பவர், ஓகேங்க, அப்புறம் ஒன்னு டைனமோல இருந்து வர பவர். என்ன வண்டி 3 வயர், 4 வயருங்கண்ணா மொத்தம். ஒன்னு வந்து டைனமோவுக்கு பிளாக், ரெட், கிரீன், எல்லோ. ஓகேங்க. பிளாக் ரெட்டும் எப்பயும் போல பிளஸ் மைனஸ்ல கொடுத்துடலாம். ஓகேங்கண்ணா. கிரீன் வந்து டைரக்ட் பவர், என்னாருமே பேட்டரியில இருந்து வரணும், அப்பதான் ரீடிங் மீட்டர்ல இருக்கிற டைம் மாறாது. ஓகேங்க. எல்லோ வந்து டைனமோல இருந்து கொடுக்க போறாங்கண்ணா. வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு வோல்டேஜ் வரும், வோல்டேஜ் மீட்டர் ரீடிங் போகும். சரி அண்ணா, இது சில விவசாயிகள் இந்த பக்கம் பகுதியில் இருக்கிறவங்க இந்த மீட்டர் பார்க்க வரலாம்னு நினைப்பாங்கண்ணா, உங்க வண்டியை பார்க்க வரலாமாங்கண்ணா? தாராளமா வர சொல்லுங்கண்ணா, எங்க இருந்தாலும். சரி அண்ணா, உங்களோட அட்ரஸ் சொல்லிருங்கண்ணா. நான் வந்து சேலம் மாவட்டம் சங்ககிரி தாலுக்கா தாளையூர் கிராமங்கண்ணா. அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா பேரு குப்புசாமி, என் பேரு ரவின்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியுங்கண்ணா. தெரியுங்க. ஆனா உங்களுடைய போன் நம்பர் சொல்லிருங்கண்ணா, யாராச்சும் போன் பண்ணாலும் பண்ண சொல்லுங்க. 97ங்கண்ணா 91 84 88 85 85ங்கண்ணா. அண்ணா நீங்கள் இவ்வளவு நேரங்கண்ணா இந்த ஹவர்ஸ் மீட்டரை சிறப்பாக சொன்னதுக்கு எங்கள் வேருக்கு நீர் சேனல் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. அண்ணன் அவர்கள் இவ்வளோ நேரம் ஹவர்ஸ் மீட்டரை பற்றி தெளிவாக சொன்னாருங்க. விவசாயிங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் இருந்தால் அண்ணனோட டிராக்டரையும் வந்து பார்க்கலாம். தூரமாக இருக்கிற விவசாயிகளாக இருந்தால் அவருடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. டிராக்டர் வந்துங்க, நீங்கள் உழவு ஓட்டினாலும் சரி, தட்டு அறுத்தாலும் சரி, ரொட்டேட்டர் ஓட்டினாலும் சரிங்க, மற்றும் ஜேசிபி, ஹிட்டாச்சி போன்ற அவர் பேசிக்கில் ஓடுற கருவிகள் அனைத்துக்குமே இந்த மீட்டரை பயன்படுத்தி டைமிங் வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த மீட்டரை பற்றி மேலும் தகவல் வேணும்னாலும் இந்த விவசாயியை தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் பார்க்க வரதுனால வரலாங்க. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த விசிட்டிங் கார்டில் உள்ள நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி திருச்செங்கோடு தாங்க அதனுடைய தயாரிப்பு நிறுவனம். அந்த நிறுவனத்தினிடம் கேட்டிங்கனாவே அவங்க உங்களுக்கு தேவையான ஆலோசனை வழங்குவாங்க. நீங்கள் இந்த மீட்டரை வந்து வாங்கி பயன்படுத்தலாங்க. இவ்வளவு நேரம் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.